காவியமாக நிலைத்தவன். கவிஞர்கள் போற்றும் கவிஞனிவன், காலத்தை வென்ற புலவனிவன். கண்டதை எல்லாம் கருவாக்கி உண்டதை உலகிற்கு ஊட்டியவன். தோல்வியை வெற்றியாய் கண்டவன், வேள்வியாய் கவிதைகள் தந்தவன். எண்ணத்தில் கண்ணனை நிறுத்தியவன், வண்ண கவிதைகளாய் வாழ்கிறவன். சங்க கவிதை சாரெடுத்து தங்க தமிழால் கவிதொடுத்து தேமதுர செய்வகர் கவிமூட்டி தாமரனும் பருகிடத் தந்தவன். கம்பனை கையில் பிடித்து இளங்கோவை இதயத்தில் நிறுத்தி வள்ளுவனை அள்ளி குடித்து தத்துவம் பாடிய வித்தகன். உன்னை அன்பில் தோய்ந்தவன், உலக அனுபவத்தை ஆய்ந்தவன். இன்பம் துன்பம் எதுவெனினும் இனிய கவிதையாய் வடித்தவன். இயேசு காவியம் படைத்தவன், அர்த்தமுள்ள இந்து மதம் கண்டவன். எல்லா நிலையிலும் கண்ணதாசன் பல்லோர் சூழ வாழ்ந்தவன். மறைந்தும் கவிதையாய் வாழ்பவன், மாறா காவியமாய் நிலைத்தவன். நிரந்தரமானவன் அழிவதில்லை, நிலைத்த புகழுக்கு மரணமில்லை. புவியாண்ட அரசரெல்லாம் புவியினிலே நிலைக்கவில்லை, புவியாண்ட அரசரெல்லாம் புவியினிலே நிலைக்கவில்லை. கவியாண்ட அரசனிவன் கவியரசாய் நிலைத்து விட்டான், கவியாண்ட அரசனிவன் கவியரசாய் நிலைத்து விட்டான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவபெருமாள் ஆனந்த விகடன் முன்னாள் நிருபர். ஏறக்குறைய 35 வருஷம் இதழியல் அனுபவம் எனக்கு இருக்குது. நான் கண்ணதாசனை பற்றி ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லலான்னு சொல்லிட்டு, தமிழ் ஆளுமைகளில் தமிழ்நாட்டிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு பெருமை அவரோட மகன் காந்தி கண்ணதாசன் உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி பாண்ட்டு ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுதின கையெழுத்து பிரதி இல்லையா, அதை வச்சு உள்வாங்கி அவருக்கு ஒரு பாண்ட் உருவாக்கியிருக்காரு. அது அந்த பாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணினோன்னா கண்ணதாசன் ஐயா கையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து கண்ணதாசன் ஐயா கொடுத்த மாதிரி வேணும்னா நீங்கள் கண்ணதாசன் பதிப்பக்கத்தில் போய் அதில் அந்த தமிழ் பாண்ட்டு அது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாக்கா, வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காந்தி கண்ணதாசன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது கண்ணதாசன் ஐயா கையில் எழுதி உங்களுக்கு கொடுத்த மாதிரி வரும். இந்த தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அது ஐயா கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அது ஒரு நல்ல தகவல். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இளையராஜா அவர்கள் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அது ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. கண்ணதாசன் பதிப்பக்கம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அதில் பாண்ட் கண்ணதாசன் பாண்ட்டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துடும். வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது கண்ணதாசன் கையெழுத்து எழுதின மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த கண்ணதாசன் ஐயாவோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி. அந்த பாண்ட்டை உருவாக்கியவர் நானா அப்படிங்கிற ஒரு இந்தியா டுடே பத்திரிக்கையோட லேஅவுட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, எழுதுவாங்க அந்த மாதிரி. அவர் அன்ஃபார்ச்சுனேட் பார்த்துங்க, கண்ணதாசன் ஐயாவோட பிறந்த அந்த ஊரான். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு தலைமுறையாக போயிட்டுருக்கார். அங்கங்கே போய் அப்படி மறந்துட்டார். அது பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் தாத்தா இந்த ஊரில் தான் இருந்திருக்காரு. ராக்கியம் தானே சார் அவங்க ஊர், திருக்கூடல்பட்டி அப்படின்னு சொல்ல, அது ஒரு கூடுதல் அளிப்பாக அந்த பாண்ட்டை உருவாக்கியவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு. ரெண்டாவதாக தமிழகத்தில் கலைஞர் மு கருணாநிதிக்கு உருவாக்கின்னு இருக்காங்க. இன்னும் அதை முழுமை அடையலை. முதல் பெருமை ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு உண்டு இந்த பாண்ட். பாருங்கள், அவர் எவ்வளோ தூரம் வாழறார் பாருங்கள். கம்ப்யூட்டர் வரை வாழறார். அவர் பாட்டு எழுதின காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்ததா தெரியாது, ஆனால் கம்ப்யூட்டருக்குள்ளே அவர் வந்துட்டார். ஒரு சிறப்பான தகவல். நன்றிம்மா. உடனே மனம் நிருட மகிழ்வுடனே கவி தருவார். மண் மீது ஆண்டிட்ட முதல்வரது நினைவாளர், எந்நாளும் அவர் நினைவில் ஏற்றமாக பாடிடுவார். இன்றும் அவர் நற்கவியை ஏம்பிடவே வந்துள்ளார். அன்னாரை வருகவென்று வரவேற்க வந்துள்ளோம். வாருமையா வந்துமது கவியை. புறகு மலை உச்சியில் கோலம் காட்டி அழகு மகள் காவேரியும் ஆட வந்தால், ஆட வந்த ஆரணங்க அடைவதற்கு ஓடி வந்த கர்நாடகத்தான் அணை என்றான். அவன் கையணையை தாண்டி கல்லணைக்கு நுழைந்து தன் கற்பனடி காப்பதற்கு தஞ்சைக்கு தாவி வந்தால், பூம்பாவை காவேரியும் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடல் அலையை கணவனாக ஆக்கி காத்தான். பிறந்த வீட்டை மறந்திடாமல் என்றும் புகுந்த வீட்டு வளம்பெற வாழ்வதுதான் பெண்மணிக்கு பெருமை என்றால், நம் கண்மணியாம் காவேரிக்கு இது பொருத்தம் தானே
இவ்வாறு காவேரி புகுந்த பட்டினம்தான் காவேரி புகும் பட்டினமா திரிந்து நின்று காவேரி பூம்பட்டினமா ஆயிற்றென்பேன். கரிகாலன், பெருவளத்தான், திருமாவளவன் கனிவு மிகு நட்புக்கு உரையும் வாழும் கயனு மிகு பகைமைக்கு உரை விட்டெழுந்தவாளா உரையூரை தலைநகராய் கொண்டு பின்னும் ஒரு ஊரை தலைநகராய் கொண்டான். உரை தலைநகராய் கொண்டான். இன்று நம்மை வரவேற்கும் பூம்புகார் நாலாம் காடி உண்டு. அங்கு பிற நாட்டார்கள் நாளுதோறும் வருவது உண்டு. அரச வீதி, ஆடும் கொடித்தேர் வீதி, வணிகர் வீதி, வாய்மையிலே வேளாளர் வாழும் வீதி, மருத்துவ சோதிடர் மகரத கூத்தர் மண்டி கிடக்கும் யானை குதிரை சூழு வீதி, சித்திரப்பாக்கமென செப்பும் சீர்மலையும் பட்டினப்பாக்கமா திகழ்ந்தனால் வடநாட்டு படையெடுப்பில் சோழன் பெற்ற புகழ் நாட்டும் பட்டிமன்றம் முத்துப்பந்தல் தோரணவாயில் தொல்விய தமிழன் வெற்றி நிலநாட்டு நெடுங்கல் மன்றம் இளஞ்சி மன்றம் கலைநாட்டம் கொண்டோரை கவர்ந்தெழுக்கும் பாவை மன்றம் முருகன் கோட்டம் அதனெறிய பெருமாள் கோட்டம் அருவன் கோட்டம் அதனெறிய புத்தர் கோட்டம் முத்தமிழ் ஒலிக்கும் கோட்டம் நாள்தோறும் சித்திரை திருநாள் கோட்டம் இதையெல்லாம் சித்தரிக்கும் இளங்கோவின் கொணவாயில் கோட்டம் எல்லாமே அழிந்ததமா கடலாலும் காலத்தாலும் என்றாலும் சேரன் தந்த சிலம்பு செல்வம் அழியாத கருவூல அணையாத திருவிளக்கு அந்த விளக்கொலியில் விழிப்புற்று மனக்கு ஒன்றும் ஒளிப்பெற்றால் விளைந்ததுதான் புதிய புகார். வேறு வீணர்கள் தினை எழுப்புகின்ற புகார் அல்ல. பொங்கி படைத்த புதிய புகார் பூம்புகார். மனைவிளக்கு கண்ணையும் மாகரரிசி மாதவியும் பணவயிற மார்வன் கரிகாலனுக்கு பணவயிற மார்வன் கரிகால சோழனுக்கும் பாவரரச இளங்கோவின் பண்பார்ந்த சிலம்புக்கும் எழிலார்ந்த புத்துருவம் கொடுக்க செய்ய என்னை பெற்ற தமிழுக்கும் என் தாய் தந்தை இருவருக்கும் எவ்வாறு நன்றி சொல்வேன். நமக்கு சிறப்பு அதிகாரம் பலவற்றை உரிமையாக்க தன்னாட்சி கோரி இறப்பு வரின் உயர்ந்திருப்போம் பதவி துறப்புடன் பொறுப்படுத்தும் என்று இந்த சிலப்பதிகாரம் என்ற உணர்வு ஊற்ற கண்டோம். வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்தார் நம் வரலாற்றை அளித்தார். இன்று கொஞ்சுகின்ற சிலம்பொன்றோ நம் சரித்திரத்தை கொஞ்சமேனும் காட்டுகின்ற கோபுரத்து தீபம்.